Hello viewers, welcome back to RECE preparation. இப்போ என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா EMF போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்க போறேன் அப்படின்னா குவார்டினேட் சிஸ்டம் எடுக்க போறேன். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். குவார்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களோட மெட்ரோ சிலபஸ்ல இல்லைமா. ஓகேங்களா? இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டும் மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபீல்டு இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் உங்களுக்கு சிலபஸ்ல வந்து டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. மேம் இதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக் மேம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அதுல சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும்போது நான் டைரக்டா சொல்லும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பட் இதுல என்ன அப்படிங்கறத நான் ஜஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன், நீங்க தெரியாதவங்க அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது இந்த வீடியோ வந்து நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று இது ரொம்பவே பேசிக். நீ எந்த இஎம்எஃப் எடுத்தாலும் ஆக்சுவலாக இந்த டாபிக் இருக்கணும், பட் அவங்க வந்து கொஞ்சம் சிம்பிளா கொடுக்கணுங்கிறதுக்காக டைரக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால இதை நான் உங்களுக்கு பிரீஃபா எடுக்க போறதுல என்னங்கிறத மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ நீங்க அதை பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஐயோ என்னடா என்னென்னமோ எழுதி போட்டிருக்கீங்களே மேம் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்லுவீங்க சே இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இதுல வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க, நான் இப்போ இந்த எக்ஸாம்க்கு மட்டும் சொல்லணுமா, மேபி நீங்க அதர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல். ஓகேவா? அப்ப வந்து மேம் கோஆர்டினேட் சிஸ்டம்ல என்ன மாதிரி கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம காலேஜ் படிப்போம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஓகே, அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸோ அப்போ இந்த டாபிக்ல எது கோஆர்டினேட் சிஸ்டம்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, முதல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா முதல்ல எத்தனை சிஸ்டம் இருக்குன்னு கேட்பாங்க. இன்னொன்று பேசிக்கா கேட்கணும் அப்படின்னா சிஸ்டமோட தட் வேரியபிள் என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப மெயின் விஷயம். அந்த வேரியபிளோட ரேஞ்ச் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல சம் பாராமீட்டர்ஸ் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா லென்த், ஏரியா, வால்யூம். நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஆனா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இஎம்எஃப்ல ஃபார்முலாஸ் வந்து நிறைய இருக்குமா. ஸோ அதனால ஃபார் யுவர் ரெஃபரன்ஸுக்காக நான் ஜஸ்ட் இதை எழுதி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ எனவே நீங்க என்ன அப்படின்னா இஎம்எஃப் புக்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதுல வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இப்படி பிளாங்கா வந்து காத்துல படம் வரைஞ்சு சொல்லிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? அதனால ஒரு ரெஃபரன்ஸுக்காக இங்க ஜஸ்ட் நோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இருந்தாலும் போர்ட்ல எல்லாமே என்னால கவர் பண்ண முடியாது. ஸோ ஓரளவு எழுதியிருக்கிறேன். ஜஸ்ட் காதுல கேட்டுட்டீங்கன்னா கூட புக்கை உங்களுக்கு பார்க்கும்போது இந்த வீடியோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் புக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஃபார்முலாஸே நான் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு புக்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும், அவ்வளவுதான். ஆனா இதுல அந்த அளவுக்கு நோட்டேஷன் சேம் நோட்டேஷன் தான்ப்பா வரும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்னா கூட வேரி ஆகும், இதுல வந்து அந்த நோட்டேஷன் சேமா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இல்லை. ஆனா ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இல்லாம இருக்கலாம், நீங்க புக்ஸ்ல பாத்துக்கோங்க. இல்ல நெட்ல சர்ச் பண்ணாலுமே இந்த மெட்டீரியல் இந்த ஃபார்முலாஸ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால என்ன கேட்பாங்கன்னா அந்த சிஸ்டமோட வேரியபிள் என்னன்னு கேட்பாங்க, ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க, இல்ல அதுல மெஷர் பண்ணக்கூடிய பாராமீட்டர்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே ரெண்டாவது விஷயம். மெயின் விஷயம் என்ன கேட்பாங்கன்னா மொத்தம் 3 சிஸ்டம் இருக்குல்ல, அதுல ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. ஸோ அந்த கன்வர்ஷனுக்கான ஃபார்முலாவையும் டைரக்டா கேட்கலாம், ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஓகேவா? அந்த ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீ என்ன கண்டுபிடிக்க வேண்டியதா, ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதா. ஓகேவா? இது வரைக்கும் உனக்கு நான் பேசிஇருக்கிறது புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலா நான் அதை சொல்லணும். பட் எனவே நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் என்ன எடுக்க போறேன்னா கோஆர்டினேட் சிஸ்டம் எடுக்க போறேன். ஓகேவா? சரி, இந்த சிஸ்டம் ஆக்சுவலா எதுக்காக படிக்கணும்னா நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா இஎம்எஃப்க்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், இஎம்எஃப்னா என்ன மெயின் விஷயம் ஒரு சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரிக்கும் நம்மளோட இஎம்எஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருப்பேன். இல்ல மேம் எனக்கு அதெல்லாம் புரியல, நீங்க அந்த வீடியோலாம் சொன்னீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீ இதை அவனை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்ன, இஎம்எஃப் அப்படின்னாலே 3Dங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோன்னு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 டைமென்ஷனல்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இல்ல அப்படின்னா பர்டிகுலரா எலக்ட்ரிக் ஃபீல்டு, பர்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப ரெண்டையும் அட் அ டைம்ல வந்து ஒரு ஃபீல்டுல இருக்க ஒரு 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 பாயிண்ட்ல. ஓகேவா? இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா
என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்னோட சிக்னலை அனலைஸ் பண்ணணும். ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்டை நான் அனலைஸ் பண்ணணும், இல்லை என்னோட ஃபீல்டை அனலைஸ் பண்ணணும். ஃபீல்டுங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மென்ஷன் பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ நான் கை வைக்கிற இடமா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அதெல்லாம் எதுக்கு மேம் பண்ணுறாங்க, இந்த வேலையெல்லாம் எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷனே எதில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, சிக்னல் எல்லாமே ஃப்ரீ ஸ்பேஸில் த்ரூ லிங்க் வழியாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஒயர் மீடியம் யூஸ் பண்ணோம், இப்போ எல்லாமே ஒயர்லெஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா என்னோட சிக்னலை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னோட ஃபீல்டை வந்து நான் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பேசிக் சிஸ்டம்க்கு பேரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ என்னோட ஃப்ரீ ஸ்பேஸ்ல நான் அதனால தான் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்கன்னா 3Dன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் மேம் 3D அப்படிங்கிறீங்கன்னு சொன்னா இங்க உங்களுக்கு 3 டைரக்ஷன் வரும். ஓகேவா? திருப்பியும் சொல்றேன், ப்ரீவியஸ் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸ்ல ஒன்லி நம்ம ஸ்கேலார் கண்டென்ட் தான் பார்ப்போம். ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட் வச்சது. இல்ல மேம் நான் அந்த மாதிரி பார்த்ததுல அப்படின்னா சர்க்யூட் தியரியிலலாம் என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஆம்பிளிட்யூட் தானே கால்குலேட் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா என்னது, இப்போ இது எனக்கு ஒரு சிக்னல் அப்படின்னா என்ன வரும், சிக்னல் அப்படின்னா நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா டி போடுவேன். இங்க வந்து என்ன அப்படின்னா ஆம்பிளிட்யூட் ஆர் வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2Dல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்பிளிட்யூட் இல்ல மேக்னிடியூட்ல மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா? பட் ஆனா டைரக்ஷனோட எங்க பண்ணுவேன் அப்படின்னா என்னோட EMF தான் பண்ணுவேன். அதனால தான் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா 3 டைரக்ஷன் தேவைப்படுது. அங்க நம்ம 2 டைரக்ஷன்ல முடிச்சிட்டோம், x and y ல முடிச்சிட்டோம். பட் இங்க எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா 3 டைரக்ஷன் தேவைப்படுது. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும், x y z. ஓகேவா? சோ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட ஒரு பாயிண்ட் எங்க வேணாலும் வைக்கலாம். அந்த பாயிண்ட்ல நான் ஒரு சிக்னலையோ இல்ல அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல அந்த பாயிண்ட் அனலைஸ் பண்றது, அந்த பாயிண்ட்ல என்ன ஃபீல்ட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நான் எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம். ஏன்னா அதுல நான் என்ன பண்ணணும், 3D அப்படிங்கிறதுனால 3 ஆங்கிள்ஸுமே நான் என்ன பண்ணணும், 3 மெஷர்மெண்ட்டுமே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? சோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகக்கூடிய 3 சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்கேயுமே நான் எழுதிருக்கிறது உங்களுக்கு புரியாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிக்சர் எல்லாமே நான் எடுக்கிறதுக்காக சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக. ஓகேவா? அதுக்காக டயக்ராம் டிரா பண்ணிருக்கேன், எல்லாமே இன்கம்ப்ளீட்டா இருக்கு. நீ புக்ஸ்ல கிளியரா பாத்துக்கோ, ஆனா டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சோ அப்ப அந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா ரெக்டாங்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் சிஸ்டம் சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து ஸ்பெரிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன் மேம் பர்டிகுலரா இந்த வேர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்டை வந்து நான் அனலைஸ் பண்றேன், அதோட ஃபீல்டை நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த சிஸ்டம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ட்டீசியன் சிஸ்டம் எடுத்துக்கிறேன், இல்ல அப்படின்னா ரெக்டாங்குலர் சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னா அந்த பாயிண்ட்டை நான் என்னவா கன்சிடர் பண்றேன், ரெக்டாங்குலரா கன்சிடர் பண்றேன். ஆர் யூ கிளியர் தட் பாயிண்ட்? ஓகே. ஏன் அப்படின்னா ரெக்டாங்குலரா கன்சிடர் பண்றதுனால தான் நான் என்ன சிஸ்டம்னு சொல்றேன் அப்படின்னா ரெக்டாங்குலர் சிஸ்டம்னு சொல்றேன். ஓகே. அடுத்த क्वेश्चन கேட்கலாம், மேம் உலகத்துல எவ்வளவோ ஷேப் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏன் மேம் இந்த இதை பர்டிகுலரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா என்னோட 3Dக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கு, எது கன்வீனியன்ட்டா இருக்குங்கிற பட்சத்துக்கு அவங்க சூஸ் பண்ண 3 சிஸ்டம் தான் இது. ஓகேங்களா? அதனால ஃப்ரீ ஸ்பேஸ்ல எந்த ஃபீல்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, சிஸ்டம் ஆனது மேக் பண்ண முடியாது. சோ அந்த விதத்துல அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்க சிஸ்டம் தான் என்னது 3 சிஸ்டம். ஓகேவா? என்னென்ன சிஸ்டம், ரெக்டாங்குலர் சிஸ்டம், சர்க்குலர், சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகேவா? சோ சர்க்குலர்னு ரவுண்டா நினைச்சிட கூடாது, இல்ல அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சிஸ்டம்னே படிச்சுக்கோ. சிலிண்டர் ரொம்ப சிம்பிள். சிலிண்டர் அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்களேன், இப்ப கார்ட்டீசியன் சிஸ்டம்ல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாரு, இங்க நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? சோ அப்ப இது என்னது, என்னோட 3 ஆக்சிஸ் x y z 3 ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்ல தான் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது என்ன ஃபீல்டுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஃபீல்டுங்கிறத கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 3 விஷயமானது தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பாயிண்ட வந்து ஒரு என்னவா மேக் பண்ணிக்கிறேன், என்னவா டிசைன் பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலரா டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப நீ ரெக்டாங்குலரா டிசைன் பண்ணிக்கிற அப்படின்னா அதுக்கு நீ யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் ஒண்ணு. ஓகேவா? எல்லாத்துக்கும் காமனா வராது, இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அப்ப அந்த பாயிண்ட ரெக்டாங்குலரா மேக் பண்ணி நான் வேல்யூஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுக்கு பேரு ரெக்டாங்குலர் சிஸ்டம். இல்ல எனக்கு கொஞ்சம் சர்க்குலர் கன்வீனியன்ட்டா இருக்கும் மேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் சிஸ்டம் எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து ஸ்பெரிக்கல் சிஸ்டம் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும், அந்த பாயிண்ட வந்து எப்படி டிசைன் பண்ணிருப்பேன் அப்படின்னா ஸ்பெரிக்கலுக்கு டிசைன் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஓகேங்களா?
சரி, இப்போ ஆனா நான் ஜெனரலா சொல்லிடுறேன். இந்த மூணு சிஸ்டம்ல எது ஈஸியஸ்ட் சிஸ்டம்? பெஸ்ட்னு சொல்லல, ஈஸியா ஆன்சர் கொண்டு வரது எது அப்படின்னா எனக்கு ரெக்டாங்குலர் சிஸ்டம் தான். ரீசன் என்ன அப்படின்னா ரிமைனிங் ரெண்டுக்கும் நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இதுல வந்து ஜஸ்ட் லென்த், பிரெத், ஹைட் இந்த மூணு வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணா போதும், ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகேவா? சோ அதனால தான் டு கம்பேர் வித் அதர் சிஸ்டம்ஸ் ரெக்டாங்குலர் சிஸ்டம் இஸ் the easiest one. That's all. ஓகேங்களா? இப்ப தெளிவா புரியுதுங்களாப்பா? கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன, அதுல எத்தனை சிஸ்டம் இருக்கு, ஏன் அதுக்கு அந்த பேர் வந்தது, சோ அப்ப அந்த பாயிண்ட நான் என்னவா டிசைன் பண்ணுவேன். ரெக்டாங்குலர் சிஸ்டம்னா ரெக்டாங்குலரா முதல்ல டிரா பண்ணிரணும். ஓகேவா? அப்ப அது என்ன பண்ணிரணும், ரெக்டாங்குலரா டிரா பண்ணி அதுல நான் சம் வேல்யூஸ் ஆனது கால்குலேட் பண்றேன். ஓகேவா? நீ கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்லாம் இங்க எழுதி இருக்கிற. ஓகேவா மேம்? அப்ப இது என்ன வேல்யூஸ் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாயிண்ட டிஃபைன் பண்றத இங்க எழுதிருக்கிறேன். இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பாயிண்ட் காத்துல இருக்குதுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? காத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, நீ அதை என்ன பண்ண போற அப்படின்னா ரெக்டாங்குலர் சிஸ்டம்ல டிசைன் பண்ண போற. ஓகே, அப்ப நீ என்ன பண்ணணும், அந்த பாயிண்டிங் வெக்டாரவே நீ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ரெக்டாங்குலரா இருந்தா x, y, z அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். புரியுதா? சோ இந்த சிஸ்டமை டிஃபைன் பண்ணக்கூடியது தான் இது, இந்த மூணு வேல்யூ. ஓகேவா? டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இது. படிக்கும் போது தெளிவா படிக்கணும். ஓகேவா? இன்னொரு இஎம்எஃப்ல ஃபார்முலாஸ் ஜாஸ்தி, இப்பவே சொல்லிட்டேன், நீ பைகாட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன்ல நான் என்ன சொன்னேன், எல்லாத்துலயுமே மூணு மூணு வேல்யூ இருக்குங்கிறது கரெக்ட். ஓகேவா? இப்ப பாருங்களேம்மா, போர்டு தெரியுதா? ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் பார்த்தா அப்படின்னா மூணு வேல்யூ, என்ன வேல்யூ, x, y, z. ஓகேவா? இது என்ன மேம் இங்க ஏதோ எழுதிருக்கீங்க அப்படின்னா அதோட ரேஞ்ச். அப்படின்னா என்னன்னா நீ எந்த இடத்துக்கிட்ட, இல்ல உங்க வீட்டு சைடு வச்சாலும் சரி, எங்க வீட்டு சைடு வச்சாலும் சரி, ஒரு பாயிண்ட வச்சு நீ ஃபீல்ட் அனலைஸ் பண்ற அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ரேஞ்சுக்கு மேல தாண்டாது. எந்த ரேஞ்ச்? -∞ to ∞ குள்ள தான் வரும். எது? இந்த மூணு வேல்யூமே. அது எப்படி மேம் இந்த ரேஞ்ச் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா இதோட யூனிட் வந்து மீட்டர். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இல்ல மேம் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு இடத்துல பாயிண்ட வச்சுட்டு இதுல உனக்கு என்ன தெரியணும்னா யூனிட் மீட்டர்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும், எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன, இசட்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப சிம்பிள். ரெக்டாங்குலர்னா என்னதுப்பா, நீ இந்த இடத்துல ரெக்டாங்குலர்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா இது வந்து உனக்கு ரெக்டாங்குலரா வருமா? சின்ன கிளாஸ்ல நம்ம ரெக்டாங்குலர் அப்படிங்கறது என்ன படிச்சிருக்கோம், 2D இமேஜா படிச்சிருக்கோமா, 3D இமேஜா படிச்சிருக்கோமா? ரெக்டாங்குலர்ங்கிறது 2D இமேஜ். ஓகேவா? சோ பேரு தான் ரெக்டாங்குலர் சிஸ்டம். அதனால தான் இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட்டீசியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கியூப் மாதிரி இருக்கும். கியூப் தானே நமக்கு 3D ஷேப்ல வரும். கியூப், கியூபாய்டு இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. மேம் இதெல்லாம் ஏன் மேம் இதுல போட்டு குழப்பறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக இல்லப்பா, இந்த மூணு வேல்யூ உனக்கு தெரியணும். சோ அப்ப எக்ஸ்ங்கிறது இங்க பாரு, எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு. சோ அப்ப எக்ஸ்ங்கிறது எனக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா என்னோட பிரெத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா? எந்த பிரெத்? இந்த பிரெத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். yங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எனக்கு லென்த்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. zங்கிறது என்னோட ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. புரியுதாமா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இல்ல மேம் எனக்கு நீங்க ரொம்ப போட்டு குழப்பறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணனா எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள். கார்ட்டீசியன் சிஸ்டம்ல மூணு வேரியபிள் x, y, z. xங்கிறது வந்து பிரெத், yங்கிறது லென்த், zங்கிறது ஹைட். ஓகேவா? சோ அப்ப அதோட ரேஞ்ச் வந்து நான் என்ன சொல்லிட்டேன், லென்த், பிரெத், ஹைட்ன்றேன். இப்போ நம்ம ரெக்டாங்குலர்னால என்ன சொல்லுவோம், 15 மீட்டர், அதாவது 15 மீட்டர் பிரெத், 10 மீட்டர் ஹைட். சோ இந்த மாதிரி தானே படிப்போம். சோ அதோட யூனிட் என்னது, மீட்டர் தான். ஓகேவா? சோ அப்ப மீட்டர்ங்கும் போது என்னோட ரேஞ்ச் எதுக்குள்ள தான் இருக்கும், -∞ to ∞ குள்ள இருக்கும். சோ இது மட்டும் தான் ஈஸி. அதுக்கு அடுத்தடுத்ததா கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்மளோட சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான். சோ அதனால இதை ஈஸியா சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் சிஸ்டம், சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் சிஸ்டம். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், இதே மாதிரி தான். ஆனா அந்த பாயிண்ட வச்சு நான் எப்படி டிசைன் பண்ணுவேன், ஒரு சிலிண்டர் மாதிரி டிசைன் பண்ணுவேன். சோ அப்ப சிலிண்டர்னா அதுல என்ன வேரியபிள் இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா क्वेश्चन கேட்கணும். ஈவன் மெட்ரோல கூட இந்த क्वेश्चन கேட்கலாம். இப்ப சர்க்குலர் அப்படின்னா அதோட வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இல்ல மேம் எனக்கு வேரியபிளே எங்க புக்ல கொடுக்கல, நீங்க என்ன மேம் வேரியபிள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கோஆர்டினேட்ஸ்னு கொடுத்திருப்பாங்க, ஏதோ ஒண்ணு. ஓகேவா? சோ அப்ப அந்த பாயிண்ட வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் பாரு. அப்ப அந்த pங்கிறத வந்து இந்த சிஸ்டம்ல நான் கண்டுபிடிக்க போறேன்னா இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஓகேவா? இல்ல நான் சர்க்குலர்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னா p எங்க வச்சிருக்கேன் பாயிண்ட், இங்க வச்சிருக்கேன் பாயிண்ட். சோ அப்ப p வந்து எப்படி எழுதுவேன் அப்படின்னா ரோ psi z அப்படிங்கிற மாதிரி எழுதுவேன். ஓகேவா? இப்போ உனக்கு என்ன தெரியணும், ரோனா என்னன்னு தெரியணும், சைனா என்னன்னு தெரியணும், ஜெட்னா என்னன்னு தெரியணும். இப்ப ரோ அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்கப்பா, சிலிண்டர். மேம் இங்க சிலிண்டர் தானே வந்துச்சு, எங்க மேம் ரேடியஸ் வரும்? ஆப்டிடியூட் மேக்ஸ்ல படிச்சிருந்தேன் அப்படின்னா தெளிவா புரியும். சிலிண்டர் அப்படின்னா கீழே இருக்கிறது எனக்கு என்னவா வரும்,
சர்க்குலர் ஷேப்ல வருமா, அவங்க எனக்கு என்ன கண்டிப்பா இருக்கும், ரேடியஸ் ஆனது இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஓகேவா? சோ அதனால நான் ஒரு சிலிண்டர்னு கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா 3 கோஆர்டினேட்டர், ஐ மீன் 3 கோஆர்டினேட்ஸ். சோ என்ன அப்படின்னா ரோ சை z. ஓகேவா? அப்ப ரோங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய ரேடியஸ, சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட ஆங்கிள். எங்க இருக்கு ஆங்கிள்? இங்க இருக்கு பாரு. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்து z அப்படின்னு பார்த்தா அப்படின்னா என்னோட ஹைட். ஓகேவா? சோ இதெல்லாம் தெரியாம இத மனப்பாடம் பண்ண முடியாது. சோ அதனால தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ சர்க்குலர் சிஸ்டம்ல இப்போ அதோட ரேஞ்ச் அப்ப என்னப்பா வரும், ரோ சை z. ஓகேவா? இப்போ ரோங்கிறது நான் ரேடியஸ் அப்படின்ட்டேன். ரேடியஸும் நமக்கு எதுல தான் வரும், மீட்டர்ல தான் வரும். அப்ப ரேஞ்ச் எனக்கு என்னதான் வரும், அதே இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் -∞ to ∞ வராது. ஏன் மேம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் பண்ணிருக்கிறது வந்து ரெக்டாங்குலர்ங்கிறது எனக்கு இந்த சைடு வருது. ஓகேவா? தென் அதனால எனக்கு வேல்யூ வரலாம். மேம் சிலிண்டரும் இங்க வந்திருக்கே அப்படிங்கும்போது ரேடியஸ் வந்து எனக்கு கண்டிப்பா எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். அது எப்படி மேம் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சிலிண்டரை என்ன பண்றேன், ரேடியஸ்ங்கும் போது பாதி தானே எனக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபுல் வேல்யூ எடுத்துக்கிறேன். அதனால -∞ இருந்து வருது. சிலிண்டர் அப்படிங்கும்போது ரேடியஸ்ங்கும் போது எனக்கு கீழே பாதியில இருந்து தானே வரும். சோ அதனால நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா 0 to ∞ எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ ரோங்கிறது ரேடியஸ்னு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கான ரேஞ்சும் தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். லாஸ்டா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே? தென் அதுக்கு அடுத்தது ரோ பை z. ஓகேவா? பைன்னு சொல்லுவாங்க இல்ல சைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள். சோ இதோட ஆங்கிள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 2π வரைக்கும் இருக்கும். ஓகேவா? z அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இங்க பார்த்த மாதிரி சிலிண்டரோட ஹைட். சோ சிலிண்டரோட ஹைட்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. எனக்கு எப்படி தான் வரும், -∞ to ∞ வந்துரும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன முடிஞ்சிருச்சு, எனக்கு சர்க்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட வச்சேன்னா அதுல நான் என்னென்னலாம் கோஆர்டினேட்ஸா எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன். இனிமே தான் அதுல என்ன மெஷர் பண்ண போறோம்ங்கறத நான் சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல். ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா இதுல வந்து 2 ஆங்கிள் வரும்பா. ஓகேவா? ரொம்ப ஈஸி எதுனா ரெக்டாங்குலர், ரொம்ப டஃப் எதுனா ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல் பார்த்தா அப்படின்னா அதுல 3 வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா r θ π. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? சோ r θ π அப்படிங்கும்போது rங்கிறது என்னது, ரேடியஸ். θங்கிறது என்னது, ஆங்கிள். சோ πங்கிறது என்ன அப்படின்னா πங்கிறதும் ஆங்கிள். ஓகே மேம், 2 ஆங்கிள் சொல்றீங்கல்ல, சோ அது 2 ஆங்கிள் எங்க மெஷர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ங்கிறது ரேடியஸ்னு சொல்லிட்டேன். நீ ஒண்ணுல ஒரு ஸ்பியரை ஞாபகம் வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு புரியும். ஸ்பியர் அப்படின்னா என்னது, லுக்கிங் லைக் சர்க்கிள் தான். சோ அப்ப சர்க்கிளுங்கும் போது எனக்கு அங்க என்ன வந்துரும், ரேடியஸ் வந்துருமா, அதனால ஆர் போட்டேன். ஓகே, அப்ப இந்த தீட்டா சை எது மேம் அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. தீட்டா அப்படிங்கிறது எனக்கு z ஆக்சிஸ்ல, z ஆக்சிஸ்னா எதுப்பா, x y z. z ஆக்சிஸ்ல மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிளுக்கு பேரு தீட்டா. ஓகேவா? சோ அப்ப அதோட ரேஞ்ச் எனக்கு என்னவா இருக்கணும், 0 to 2π இருக்கணும். ஓகே, அதுவே பை அப்படிங்கிறது எனக்கு x ஆக்சிஸ்ல மெஷர் பண்ணக்கூடிய ஆங்கிள், அதோட ரேஞ்ச் வந்து எனக்கு 0 to π இருக்கணும். ஓகேங்களாமா, புரியுதுங்களா? சோ இப்போ நான் என்ன பார்த்திருக்கேன், கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது என்ன, அதுல என்னென்ன சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் அதாவது வேரியபிள் என்னென்ன, அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு நான் ஈவன் நான் எழுதி இருக்கிறது புரியலனா கூட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும் அப்படின்னு நினைச்சு நான் பிலீவ் பண்றேன். ஓகே, ப்ரோசீட் பண்ணா நெக்ஸ்ட் ப்ரோசீட் பண்றேன் நான். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே மேம், இப்போ என்ன பண்ணியாச்சு, இது வந்து ஒரு பாயிண்ட வச்சு முதல்ல அந்த சிஸ்டமே இப்பதான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சிஸ்டம்ல இருந்து நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஓகேவா? நீங்க இத பார்த்த உடனே ஐயோ இந்த சப்ஜெக்டே வேண்டாப்பா சாமி, இப்படி இருக்குது, இத நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நான் உன்னை என்ன கேக்குறேன்னா, எப்படி சொல்றது உங்களுக்கு, ஓகே இப்போ நம்ம பிராக்டிகலாவே லைஃப் எடுத்துப்போமே. இப்போ பார்த்தனா நம்ம சின்ன கிளாஸ்லயும் படிச்சிருப்போம், கெபாசிட்டி, வெயிட், லென்த் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ என்னோட ஹைட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், ஹைட் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட அப்படி கூட போடுவேன். இப்போ தண்ணியை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸை மெஷர் பண்ணணும்னா அதை நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் வந்து எப்படி மாறும், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் பல ஆங்கிள் டிசைன் பண்றேன். மெஷர் பண்றதுக்காக பல ஆங்கிள் எடுக்கிறேன். பல ஆங்கிள் மீன்ஸ் வெரைட்டி ஆஃப் சிஸ்டம் மேக் பண்றேன். அதுதான் கார்ட்டீசியன், சர்க்குலர், ஸ்பெரிக்கல். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரியல் லைஃபுக்கே பார்த்தா அப்படின்னா
நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இந்த ஜான் மூலம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? இதுல என்ன மெஷர் பண்றாங்க, இப்போ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் என்ன மெஷர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது பார்க்க தான் குழப்பம். என்னன்னா லென்த், ஏரியா, வால்யூம் கால்குலேட் பண்றாங்க. ஓகேவாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? பேசிக்கா நம்ம என்னப்பா பண்ணுவோம், இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டா என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா வால்யூம் கண்டுபிடிப்போம். ரெக்டாங்கிள்னு எடுத்தா என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா வால்யூம் கண்டுபிடிப்போம். நீ மேத்ஸ், ஸ்கூல் மேத்ஸ் நல்லா படிச்சுட்டு வந்தனா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? பேசிக்கா நம்ம அதை தானே பண்ணுவோம், அதை தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். லென்த், வால்யூம், ஏரியா, இது மூணு தான் கால்குலேட் பண்றேன். ஓகேவா? சரி மேம், அது மட்டும் கால்குலேட் பண்ண வேண்டியதானே மேம், ஏன் மேம் இப்படியெல்லாம் வேல்யூ போட்டு வச்சிருக்கீங்க ஒன்றும் புரியாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இஎம்எஃப்ல நீ என்ன பண்ணுவ, வெக்டாரோட வேல்யூவை எடுத்துக்கணும். 3Dங்கிறதுனால வெக்டாரோட வேல்யூ எடுத்துக்கணும்னு சொன்னா, ஒரு நிமிஷம். இப்போ கார்ட்டீசியன் அப்படின்னா, கார்ட்டீசியன் அப்படிங்கும் போது நீ எப்படி அந்த பாயிண்ட் எடுத்துப்ப, P of x, y, z அப்படின்னு எடுத்துப்ப. ஓகேவா? அப்போ என்னோட யூனிட் வெக்டார் எப்படி எடுத்துப்பேனா, a = ax plus ay plus az ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இதுதான் பாயிண்ட் A கான வெக்டார். ஓகேவா? பட் ஆனா சிஸ்டம்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னா இன்க்ளூடிங் யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்ட் பண்ணனும். ஓகேவா? மேம் நீங்க யூனிட் வெக்டாரே எனக்கு என்னன்னு சொல்லல, அதுக்குள்ள இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கனா, ஆமாப்பா, யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. एक्चुअली அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்கு. இப்போ a = a divided by modulus of a தான் யூனிட் வெக்டார் அப்படினு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல, அந்த வெக்டாரோட யூனிட் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படினா 1 இருக்கும். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு புரியல அப்படினா, ஒண்ணும் இல்ல, நீ ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூனிட் வெக்டாரோட ரெப்ரசன்ட் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே மேம், அப்ப யூனிட் வெக்டார்னா என்ன அப்படினா, ஸ்மால் a ல ரெப்ரசன்ட் பண்ண, இதெல்லாம் விட்டு ஸ்மால் லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணனா அதுக்கு பேரு யூனிட் வெக்டார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ அது எதுக்காக ரெப்ரசன்ட் பண்றோம்னு புரியுதா? ஏன் அப்படினா, நான் இப்ப ஃப்ரீ ஸ்பேஸ்ல 3D ல பார்த்துட்டு இருக்கேன், அதனால நான் வெக்டரா தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். அந்த வேல்யூவை நான் எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணனும், வெக்டரா தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், கார்ட்டீசியனுக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ இப்போ a ங்கிறது என்னது, வெக்டர். ஓகேவா? அப்ப இது என்ன மேம், இது என்னன்னா, இது வந்து இதுதான்மா வெக்டர். இது நான் கண்டுபிடிக்கக்கூடிய மெஷர்மென்ட்க்கு இதுதான் வெக்டர். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், யூனிட் வெக்டார்ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேனா. சோ இப்போ யூனிட் வெக்டார்ங்கிறது எனக்கு என்னது, ax, ay, az. மேல என்ன மேம் இருக்கு அப்படினா, லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருப்போம், மேல வந்து டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்றதுனால தான் இதுக்கு பேர் என்னது, வெக்டார் அப்படினு சொல்லிருப்போம். ஓகேவா? ஸ்கேலார்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஆரோ மார்க் கொடுத்திருந்தாங்கன்னா இத வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணிக்கணும், எல்லா வேல்யூவே இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இன்க்ளூடிங் யூனிட் வெக்டாரோட நீ வேல்யூ எடுத்துக்கணும். சரி மேம், இப்ப கார்ட்டீசியனுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப சிலிண்டர்களுக்கு சொல்லுங்க அப்படினா, நீ a வெக்டார் எப்படி எடுத்துப்ப, a வெக்டார் = அங்க எனக்கு என்ன வேல்யூ இருக்கு, ரோ psi z இருக்கு. ஓகேவா? அப்ப நீ எப்படி எடுத்துப்ப, a ரோ x, a psi small a psi வெக்டார் plus az வெக்டார். ஓகேவா? அததான் சொல்றேன், ஜஸ்ட் யூனிட் வெக்டாரோட சேர்த்து எடுத்துக்கணும். சோ அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும், இது யூனிட் வெக்டார், அப்ப இது என்ன மேம் அப்படினா ஆம்ப்ளிட்யூட். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றேன், அடிஷனலா டைரக்ஷனோட சேர்த்து ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? சர்க்யூட் தியரியில ஜஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துப்போம். இப்ப லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துப்போம். இதுல சம் டைரக்ஷனோட சேர்த்து எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப கார்ட்டீசியன்ல நீ எப்படி எடுத்துக்கிற, aங்கிற இப்படி இருக்கக்கூடிய வெக்டாரை அலாங் வித் யூனிட் வெக்டாரோட நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி கார்ட்டீசியன் சிலிண்டர்களுக்கு ஸ்பேரிக்லாம் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், லென்த், ஏரியா, வால்யூம். ஓகே, நீங்க அடுத்த क्वेश्चन கேப்பீங்க, லென்த்னா வெறும் l ன்னு மட்டும் போட வேண்டியதானே மேம், எதுக்கு dl ன்னு போட்டுருக்காங்க? அதே மாதிரி ஏரியாக்கு வந்து ஜஸ்ட் s ன்னு போட வேண்டியதானே. s ன்னு ஏன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம், சர்ஃபேஸ் ஏரியா, அதனால s ன்னு போட்டுருக்கோம். அத மட்டும் போட வேண்டியதானே. ஏன் d ன்னு போட்டுருக்காங்க அப்படினா, இந்த dங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா, எனக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க. என்ன மேம் சேஞ்ச் ஆகுது, இங்க இருந்து இங்க. சோ எவ்வளவு இன்கிரிமென்ட் இருக்கு, எவ்வளவு சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, அந்த ஒரு பாயிண்ட்னாலும் நான் என்ன சிஸ்டம்ல மேக் பண்றேன், ரெக்டாங்குலர் சிஸ்டம்ல மேக் பண்றேன். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு இன்கிரிமெண்டல் இருக்குங்கறத செக் பண்றது தான் இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படினா டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்லுவாங்க. லெந்த்னு சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு புரியறதுக்காக லெந்த், சர்ஃபேஸ், வால்யூம் அப்படினு சொன்னேன். ஓகேவா? சோ அத என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபரன்ஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா ரொம்ப சிம்பிள். நான் எடுத்துக்கக்கூடிய வெக்டார்ல எவ்வளவு இன்கிரிமென்ட் ஆயிருக்கு. இப்போ ax அப்படினா x ஆக்சிஸ்ல எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு.
ay வெக்டார்னா y ஆக்சிஸ்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால தான் என்ன சொல்லிருக்கேன் நான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கேன். புரியுதுங்களாமா? சோ ஒண்ணு இல்ல வெக்டாரோட சேர்த்து நீ என்ன பண்ணணும் நீ உன்னோட அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை எழுதிட்ட வித் ரெஸ்பெக்ட் டு d ல எழுதிட்டேனா அதுதான் டிஃபரன்ஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது எல்லாமே ஈஸி. இப்போ இதுலயும் பாருங்க மேம், இப்போ இதுலயும் அப்படிதான் வருமா அப்படின்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன சேஞ்சஸ்மா? சிலிண்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? ரோ வந்து அடிஷனலா இருக்கும். ஓகேங்களா? சோ இததான் வந்து ட்விஸ்டுக்காக கேட்பாங்க. எப்படி ஞாபகம் இருக்கா என்னன்னு பார்க்கிறதுக்காக. சோ அப்ப சிலிண்ட்ரிக்கல்ல வந்து இதே மாதிரி தான் AP DP AZ DZ DSI ASI இதெல்லாம் ஓகே. அடிஷனலா ஒரு ரோ ஆனது இங்க இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸிமா. ஓகேவா? புரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணு இல்ல வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஜஸ்ட் என்னோட யூனிட் வெக்டாரோட x ஆக்சிஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ், y ஆக்சிஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ், z ஆக்சிஸ்ல அதாவது அந்த பாயிண்ட் ஆனது x ல இருந்து எவ்வளவு இதுல இருக்குது, y ல இருந்து எவ்வளவு இதுல இருக்கு, z ல இருந்து அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சர்ஃபேஸ் ஏரியா. அதுவும் வந்து எதுக்கான ஏரியா? எனக்கு டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி. ஓகே, இது வந்து 3 ஈக்குவேஷன் வருமா? எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க ப்ளே பண்ணி பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால தான் நான் போடல, ரொம்ப ஷார்ட் அண்ட் நீட்டா எழுதிருக்கிறேன். இங்க பாரு, இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நீ கண்டுபிடிக்கணும்னா அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூவை எழுதணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இது சர்ஃபேஸ் ஏரியாவா? இப்போ நான் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன்னா மீதி என்ன இருக்கு? ஒய்யும் இசட்டும் இருக்கு. அதோட சேர்த்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கான யூனிட் வெக்டாரை எழுதணும். யூனிட் வெக்டாரை எங்கேயுமே விட்டுறக்கூடாதுமா. யூனிட் வெக்டார் நம்மளோட பின்தொடர்ந்து வரும். ஓகேவா? அதனாலதான் இது EMF. ஓகேவா? சோ எழுதும் போதே நீ கோஆர்டினேட்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் வெக்டார்ல எழுதியாச்சு. அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிச்சிட்டேன். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு அந்தந்த ஆக்சிஸே எழுதணும். ஏரியாக்கு அதை விட்டுட்டு இல்லாத ஆக்சிஸே எழுதணும். இப்போ எக்ஸ்னா YZ, Yனா XY, Z அப்படின்னா XY. ஓகேங்களா? ஆனா அதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டாரை எழுதிடும். புரியுதுங்களா? ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு RR னு போட்டுருக்கிறதுனால புரியல. உங்களோட புக்ல பாத்தீங்கன்னா புரியும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் x ஆக்சிஸ் அப்படின்னா இந்த வேல்யூ வரும். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் y ஆக்சிஸ்னா இது, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் z ஆக்சிஸ்னா இது. அததான் சொல்றேன் 3 ஈக்குவேஷனா வரும். நான் ஒரே ஈக்குவேஷனா எழுதிட்டேன். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது வால்யூம்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த 3 வேல்யூவையும் ஏன்னா வால்யூம் அப்படிங்கிறது 3 வேல்யூ வரும். ஓகேவா? இப்போ நீ கியூபுக்குலாம் வால்யூம் பார்த்தனா s கியூப் அப்படின்னு படிப்போம். ஓகே, இல்ல ரெக்டாங்குலரோட வால்யூம்னா 2 ரெக்டாங்குலரோட வால்யூம் என்னதுப்பா? l × b வராது, 2 × l + b அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? சோ அப்ப வால்யூம் அப்படிங்கிறது மூணுமே எனக்கு அட்டாச்டா தான் வரும். சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா dx dy dz அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? சரி, இப்போ என்ன முடிஞ்சிச்சு? கார்ட்டீசியன் முடிஞ்சிச்சு. அடுத்து சிலிண்ட்ரிக்கல் பாரு. சிலிண்ட்ரிக்கல்ல பார்த்தனா நான் என்ன சொன்னேனால ரோ மட்டும் அடிஷனலா வரும், ரிமைனிங் இருக்கிறது அப்படியே வந்துரும். இப்போ இதுல ஏரியா பார்த்தனா இங்கேயும் அதேதான். ஏரியானா எதப்பா எடுப்பேன்? இப்போ ஏரியா வந்து எனக்கு ரோக்கு வேணும். ரோக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன்? ரோவை விட்டுட்டு பையையும் இசட்டையும் எழுதுவியா? பை அப்படிங்கிறது எனக்கு என்னது? பை அப்படிங்கிறது எனக்கு இங்க என்னது? இதுதான் பை, இதுதான் இசட். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்ப ரோ இந்த வேல்யூவை இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இதுக்கு அடுத்தது r வரும். நான் அது எழுதல. இதே மாதிரி இப்போ நான் y க்கு கண்டுபிடிங்க பாப்போம். y னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவேன்? ay bar அப்படின்னு போடுவேன். ஓகே, இல்ல எனக்கு z க்கு கொடுங்க. இது y ன்னு சொல்லலப்பா. ஆக்சுவலா ரெண்டாவது என்னது? பை புரியுது. ஓகேவா? எனக்கு இப்போ மூணாவதுக்கு z க்கு கொடுங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்? இதையும் மல்டிப்ளை பண்ணி az bar அப்படின்னு எழுதுவேன். இங்க y வராதுமா, இங்க எனக்கு என்ன வரும்னா psi வரும். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? நீ ஒண்ணும் இல்ல, சேம் கான்செப்ட் தான். ஆனா என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்களோ அதுக்கான கோஆர்டினேட்ஸை கரெக்ட்டா எழுதணும். அவ்வளவுதான். வால்யூம்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இது மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ண வேண்டியதாப்பா. என்னது? dp dψ dz with rho. அவ்வளவுதான். எழுதிட்டேனா? புரியுதுங்களா? சோ அப்ப இதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது ஸ்பெரிக்கல் பார்த்தா வெச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல்ல என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா இங்க பாரு. ஸ்பெரிக்கல்ல மூணு விஷயம் என்னது? r θ phi, r θ π. ஓகேவா? சோ அப்ப r θ π அப்படினா r எப்போதும் போல வந்துரும். dr ar. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? தீட்டாக்கு வந்து அடிஷனலா ஒன்னு வரும்னு சொன்னா. சோ எது வரும்ங்கறத பாரு, அதுதான் மெயின். இதுல
இது ரொம்ப சிம்பிள். இதுல இங்க மட்டும் சேஞ்சஸ் வரும், இதுல ரெண்டு இடத்துல சேஞ்சஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சோ படிக்கும் போதே கார்ட்டீசியன், சிலிண்ட்ரிக்கல், ஸ்பெரிக்கல் ஞாபகம் வச்சுக்கோ. சோ சிலிண்ட்ரிக்கல்ல நடுவுல வரும், ஸ்பெரிக்கல்ல 2 3 ரெண்டாவது இடத்துலயும் மூணாவது இடத்துலயும் சேஞ்சஸ் என்ன வரும்னா இங்க ஆர் தீட்டான்னு போடுவோம், இங்க ஆர் சைன் தீட்டான்னு போடுவோம். ஓகேங்களாப்பா, புரியுதுங்களா? அதை தவிர்த்து எப்போதும் போல வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் வெக்டாரோட எழுதியிருக்கிறேன். ஏஆர் ஏ தீட்டா ஏ சை அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அம்மா எழுதுறதுல தப்பு வரலாமா? ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, புக்ல வெரிஃபை பண்ணிக்கோ. ஓகே, அடுத்து இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடி. சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ ஆருக்கு வேணும்னா இதை மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணுவேன், இதையும் எழுதுவியா? ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, 2 ஆர் இருக்கு, அதனால ஆர் ஸ்கொயர் எழுதிட்டேன். சைன் தீட்டா இருக்கு, டி தீட்டா டி சை. ஓகே, ஸோ ஆருக்கு எழுதும் போது எனக்கு யூனிட் வெக்டார் ஏஆர் வெக்டார்னு வரும். ஓகேவா, இது ஒரு பெரிய இது கிடையாது. ஓகே, இல்ல எனக்கு தீட்டாக்கு வேணும்னா தீட்டாவை மட்டும் விட்டுட்டு இதை எழுதுவேன். இல்ல சை வேணும்னா இதை விட்டுட்டு இதை எழுதுவேன். அதே மாதிரி வால்யூம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 3 வேல்யூவையும் சேர்த்து எழுதுவேன். அவ்வளவுதான்ப்பா, புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, சிஸ்டம் டிசைன் பண்ணி அதில் மெஷர் பண்ணக்கூடிய பராமீட்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏரியா, வால்யூம், இது 3 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதாமா. ஓகேங்களா மேம்? இவ்வளோதானா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல இது கூட அந்த அளவுக்கு இல்ல. இப்போ அடுத்தது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு, கன்வர்ஷன். ஓகேவா, ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது, ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டேன்னா வீடியோ ஓவர். இங்க பாருங்களப்பா, இப்போ நான் என்ன சொன்னேன், கன்வர்ஷன் பார்த்தோமா? இப்போ இனிமே தான் கன்வர்ஷன் பார்க்க போறோம். இப்போ இதுல கன்வர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா உங்களுக்கு 6 கன்வர்ஷன் இருக்கு. நான் அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நான் எழுதி போட்டுக்கிறேன், அதுவே போதும். ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் சரி, இதுதான் மெயின். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சர்க்குலர் எடுத்துக்கிறேன்னா சர்க்குலர்ல இருந்து நான் கார்ட்டீசியனா மாத்தணும். இல்ல கார்ட்டீசியன்ல இருந்து ஆக்சுவலா கன்வர்ஷன் பார்த்தா நமக்கு 6 கன்வர்ஷன் வரும். எப்படின்னா இப்போ ரெக்டாங்குலர் எடுத்துக்கிட்டேன்னா ரெக்டாங்குலர்ல இருந்து 1 2, இதை எடுத்துக்கிட்டேன்னா 3 4, இதை எடுத்துக்கிட்டேன்னா 5 6, மொத்தம் எத்தனை கன்வர்ஷன் வரும், 6 கன்வர்ஷன் வரும். ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா 4 ஃபார்முலா, அதாவது 4 கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா எழுதி போட்டுக்கிறேன். ஓகேவா, அது என்ன ஃபார்முலாங்கிறத நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சர்க்குலர் எடுத்துக்கிட்டேன். சர்க்குலர் எடுத்துக்கிட்டேன்னா சர்க்குலர்ல இருந்து கார்ட்டீசியன் எப்படி கன்வெர்ட் பண்றது, கார்ட்டீசியன்ல இருந்து சர்க்குலருக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு. ஓகேவா, சோ இந்த 2 கன்வர்ஷன் எடுத்துக்கிறேன். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலர்ல இருந்து ஸ்பெரிக்கல். ஓகே, சோ இப்போ நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன, இதுவும் வைஸ் வெர்சா, தென் அப்புறம் இதுவும் வைஸ் வெர்சா, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்க்குலர்ல இருந்து நான் என்ன பண்ணணும், ரெக்டாங்குலர் கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்குலர் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அவுட்புட் எனக்கு என்ன வேணும், xyz ஓட வேல்யூ வேணும். அப்ப என்னது, சர்க்குலர்ல இருந்து ரெக்டாங்குலர். அப்ப சர்க்குலர் கிவன் டேட்டாஸா இருக்கும், ரெக்டாங்குலர்ங்கிறது நான் கண்டுபிடிக்கிற வேல்யூவா இருக்கும். அதனால xyz ஓட வேல்யூ என்னன்னா இது ஃபார்முலா நீங்க பை ஹார்ட் பண்ணி தான் வரும். ஆக்சுவலா இது எப்படி வந்ததுங்கிறது தெரியும்பா எனக்கு, பட் ஆனா டைம் இருந்ததுன்னா வேணா, ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால, இல்லைன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஓகே, மேபி அடுத்த எக்ஸாம்ஸ்ல ஏதாவது இந்த டாபிக் இருந்ததுன்னா கூட இன்னும் ஒரு அடிஷனலா போட்டு இது எப்படி வந்ததுங்கிறத சொல்றேன். இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ சர்க்குலர்ல இருந்து ரெக்டாங்குலர் அப்படிங்கும் போது ரெக்டாங்குலர் எனக்கு வேணும். அப்ப அவுட்புட் எனக்கு xyz வரும். அப்ப இன்புட் எனக்கு என்ன கொடுத்திருப்பேன், சர்க்குலரோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருப்பேன். அப்ப என்ன கொடுத்திருப்பேன், ரோ பை z கொடுத்திருப்பேன். அப்ப ரோ பை z. ஓகேங்களா, சோ இதுக்கான ஃபார்முலா பாத்துக்கோங்க. இப்போ எனக்கு ரெக்டாங்குலர்ல இருந்து சர்க்குலர் வேணும்னா ரெக்டாங்குலர்ங்கிறது இன்புட். சோ அதனால xyz இங்க இன்புட்டா வந்துரும். என்னோட அவுட்புட் வந்து எனக்கு ரோ சை z. ஓகேங்களா, ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 2 கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்பெரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலர்ல இருந்து ஸ்பெரிக்கல். சோ இப்ப ஸ்பெரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர் அப்படினா எனக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கணும், xyz கிடைக்கணும். ஓகேவா, அப்ப இன்புட் நான் என்னவா எடுத்துப்பேன், ஸ்பெரிக்கல்ல r தீட்டா சைன்னு எடுத்துப்பேன். சோ r தீட்டா சை. ஓகேவா, சோ இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நம்ம ஷார்ட்கட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம போகணும்னு தேவையில்ல, ஃபார்முலாஸ் பாத்துக்கோங்க. ஓகே, இது வந்து எனக்கு என்ன அப்படினா ஸ்பெரிக்கல்ல இருந்து ரெக்டாங்குலர்ல இருந்து எனக்கு ஸ்பெரிக்கல் கண்டுபிடிக்கணும். ஸ்பெரிக்கல்னா எனக்கு r தீட்டா சை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, r தீட்டா பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஓகேவா, சோ 6 கன்வர்ஷன் வேணா, 4 கன்வர்ஷனுக்கான ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இத நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஃபார்முலா கூட டைரக்டா கேட்கலாம், இல்லனா இது ரிலேட்டடா சம்ஸ் கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் போயிடலாம்ப்பா நெக்ஸ்ட் வீடியோல. ஓகே, थैंक यू.